உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குடும்ப அரசியலின் உச்சம் என புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம் செய்திருக்கிறார். அதை இப்பொழுது பார்க்கலாம். ஏற்கனவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய 116வது பிறந்தநாள் விழாவை புதுக்கோட்டை மாவட்டம் சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செழுமையோடும் கொண்டாடி வருகிறது. இந்த நிகழ்வில் கழகத்தை குடும்பமாக கருதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் குடும்பத்தையே கழகமாக ஆக்கி ஆட்சி அதிகாரத்தை அவர்களையே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மறைந்த தலைவர் கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி என்கிற நீட்சியாக கருணாநிதி குடும்பத்திற்கு மாத்திரம் அதிகாரம் அவர்களுக்குள்ளேவாகவே இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் அல்லது பெரிய தலைவர்கள் வரை எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு கூட துணை முதல்வராக வாய்ப்புகள் தகுதியும் இல்லையா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம்.